உலக சாதனை நடத்துறதுக்கு பயன்படுத்துகிற அந்த பொருட்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த உங்களுக்கு வாங்க. கிட்டார் என்ற கம்பெனி தான் எங்களுக்கு. அதுதான் வெளியில எல்லாம் கிட்டார்கள். அதான் வெளியில கிட்டார். வணக்கம் முருகலை இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி முருகனி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கிட்டார்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த கிட்டார்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் இருக்க என்ஜின் பார்ட்ஸுகளை கொண்டு தான் செய்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஸ்ப்ரிங் இருக்குது, மற்றது பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் ஒன்று இருக்குது, இதில் பெரிய பெரிய கம்பிகள், அடுத்த பட்சில்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்குது, அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வீல்கள் பொருத்தப்பட்டிருக்குது, நட்டுகள் பொருத்தப்பட்டிருக்குது, அடுத்தது பாருங்க மண்வெட்டி ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவிகள் பொருத்தி இருக்கிறாங்க. அடுத்து கிளட்ச் பிளேட் இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் கொண்டு இந்த கிட்டார் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ இது என்ன இதுக்காக இந்த இடத்துல இது செய்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த இடத்துல முக்கியமான ஒரு உலக சாதனை நடக்க போகுது. அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெழுகுவர்த்தி கொளுத்துறது தொடர்பான ஒரு உலக சாதனை தானா. ஸோ அது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. இந்த உலக சாதனையை நடத்த போகிறது ஒரு பெண். அப்பாவை தான் சந்திக்க போகிறோம். வாங்க போய் நேரடியாக சந்தித்து பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் போக போகிறோம். ஓகே, இங்கே தான் நடக்க போகுது. இந்த பாருங்க, கேண்டில் பியூட்டி என்று போட்டிருக்குறாங்க. ஓகே, இங்கே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேயும் அதே தான் வேஸ்ட் ஆகிற பொருட்களை கொண்டு இதெல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. ஓகே, வீட்டுக்காரர் வணக்கம். வணக்கம். இங்கே ஒரு உலக சாதனை செய்ய போகிறதுன்னு சொல்லி, அது யார்? நீங்கள் தானா? ஓகே, உங்களை தான் சந்திக்க வந்திருக்கேன். ஓகே, வருவீங்களா? வாங்க. வேலை செய்து கொண்டுருக்குறீங்களா? சரிங்க. ஓகே, நாங்கள் மைக்க. வணக்கம். உலக சாதனை செய்ய போகிறோன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறோம். ஆமாம். உங்களோட பேர் என்ன? என் பேர் குமுதினி. ஓகே, இதுதான் உங்களோட நிரந்தர இடமா? இல்லை, நான் பிறந்து வாழ்ந்ததெல்லாம் யாழ்ப்பாணம். நாங்கள் வாழ்ந்தது கொஞ்ச காலம் கனடாவில். இப்போ உலக சாதனை செய்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்து இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இருக்கிறோம். அப்படியா? ஓகே, என்ன உலக சாதனை செய்ய போகிறீங்க? உலக சாதனை எல்லாருக்கும் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். உலக சாதனை எங்களுக்கு மெழுகுவர்த்தி தாங்கிகள், அதாவது கேண்டில் ஹோல்டர்ஸ், அதை நாங்கள் 777 விதமான மெழுகுவர்த்தி தாங்கிகளை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை செய்ய போகிறோம். ஆல்ரெடி 527 பீசஸ் செய்திருக்கிறோம். இது 777 பீசஸை வச்சு நாங்கள் 500 சுச்சம் செய்திருக்காங்க. சொல்லுங்கள், அது எங்கே நடந்தது? இதை முதல் 527 மெழுகுவர்த்தி தாங்கிகளை கொண்டு டிம் அண்ட் சிண்டி டஃபி என்றவ அமெரிக்காவில் இருக்கிறவ செய்தவ. அவைய முறியடிக்கிறதுக்காகத்தான் நான் 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை கொண்டு டிஸ்பிளே செய்ய போகிறேன். இல்லை, அடுத்து இலங்கையில் இதுதான் முதல்ல நடக்க போகுது. ஓகே, என்னைக்கு நடக்க போகுது? அது ஏப்ரல் 1 இந்த வருஷம் 2026 நடக்க போகுது. ஓகே, பின்னேரம் 6 மணிக்கு நடக்க போகுது. A9 ரோட்டில் இந்த இடத்துல நடக்க போகுது. ஹோல்டர்ன்றது, அதாவது மெழுகுவர்த்தி தாங்கிகள்ன்றது அந்த மெழுகுவர்த்திகளை தாங்கி உலகத்துக்கு ஒளியை கொடுக்குது. அதே மாதிரி இந்த தாங்கிகள் மாதிரி நாங்களும் மற்றாக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்போம்னு நாங்கள் உறுதி கூறுறோம். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். உலக சாதனை நடத்துறதுக்கு பயன்படுத்துகிற அந்த பொருட்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த உங்களுக்கு வாங்க. இது எனக்கு ஒரு 30 இயர்ஸ் எடுத்துச்சு இது கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இது உங்களுக்கு ஆமாம், ஒரு கொஞ்சமாக எனக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்மஸ் வந்து அதுக்கு முதல் கொஞ்சம் காலத்துக்கு முதல் தான் இந்த ஹோல்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும் எங்களுக்கு. டைம் எடுக்கிறபடியா வருஷத்துல ஒரு 2-3 மாதம்தான் எங்களுக்கு கிடைக்கும். அது நிச்சயமாக இது இலங்கையில் மட்டும் இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்க முடியாதுண்ணே. டெஃபினெட்லி. இப்போ இது இவ்வளோத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு போயிருக்கும்? சும்மா நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. யோசித்தான் செய்யணும். ஏண்டா ஒவ்வொரு பொருளும் அங்கே வெளிநாடுகளில் இது எல்லாம் ஒரு சிம்பிளான பொருள் என்றாலும் விலை கூடின பொருள். எப்படி ஒரு 5-6 கோடி இங்கே காசுக்கு ஒரு 5-6 கோடி செலவழிச்சிருப்பேன் நான். ஒவ்வொன்றுக்கு நாங்கள் ஒரு 3 மைல் போயிட்டு வேண்டுறேன்னா சாமான் ஒரு $25 இருந்தாலும் அதுக்கு கேஸுங்கிற டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி போய் எடுக்க வேணும். அது ஒரு கஷ்டமாக தெரியாது. எங்கள்கிட்ட பேஷன் அது. ஸோ அந்த பேஷனாக இருக்கிற வழியாக எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு கரெக்ட் பண்ண.
நிச்சயமாக உங்களுடைய உலக சாதனை வந்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நாங்கள் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து வித்தியாசம் செய்ய போகிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய உலக சாதனை மாபெரும் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி.